இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 1, 2025 1/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை. பூராடம் நட்சத்திரம் காலை 8 மணி 7 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி இரவு 7 மணி 2 வரை, அதன் பிறகு தசமி திதி. அமிர்த யோகம். ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்வயம்புவ மனு, பலிதானம், சரஸ்வதி ஆயுத பூஜை, மகா நவமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன், துலாமில் செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 2 மணி 27 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால பிற்பகல் 2 மணி 27 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு ஒரு சிறந்த நாள். ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் 2:15 மணிக்கு மேல 2 மணி 27 மேல சந்திரன் செவ்வாயின் பார்வையில வராரு. சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு நட்பு ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்க திருமணமானவராக இருந்தால் உங்க வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் குழந்தைகளாலேயே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் வெற்றி அடையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 2 மணி 27 தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால உங்க ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதளவிலும் நல்ல தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகள்ல பொறுப்புகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய திறமைக்குண்டான ஒரு சவால் விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதில் வெற்றியும் காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலுக்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் யார்கிட்டயாவது கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கடன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கும். அந்த தாமதம் விலகி இன்னைக்கு உங்க கைக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. இன்று பிற்பகல் 2 மணி 27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ஆனால் அந்த சந்திராஷ்டமத்தில் கூட ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் சுமைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதியத்துக்கு மேல உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். எதிரிகள் விஷயத்துல ஆரோக்கிய விஷயத்துல இருந்த தடுமாற்றங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய
மேனேஜ்மெண்ட்டில் உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர்ஸ் உங்கள் மேனேஜ்மெண்ட் டைரக்டர்ஸ்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான நாள். வருமான தடைகள் விலகும். அதுவும் காத்தால 8 மணி வரைக்கும் கொஞ்சம் வருமானத்தில் ஒரு தொய்வு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. வருமானத்தில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான வருமானத்தின் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் அவங்க மூலமா உங்களுக்கு லோன் கிடைத்து அதன் மூலமாக உங்க கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த லோன் பேங்க்ல லோன் வாங்குற மாதிரி கிடையாது, ஒரு ஹேண்ட் லோன் மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட கைமாத்தா வாங்குறது. இந்த கைமாத்தி வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை பெருசா ஆக்காம சின்ன விஷயமா நடத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உடன் பிறந்தோரின் அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெற்றியை தரும். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மதியம் 2:27 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால குடும்பத்துல வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா உங்களுடைய எதிரிகள், உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய பங்காளிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமா பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உடன்பிறப்புகளும் இன்று தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுத்துவார்கள். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பட் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, மற்றவங்க உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்த மாட்டார்கள். குடும்ப குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் முன்னுக்கு பின் மரணா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பாக கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுடைய ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லும்போது, உங்களுடைய பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லும்போது முன்னுக்கு பின்னர் முரணான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்வாய்ப்புகள் வருவதில் தாமதம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா உங்களுக்கு வெளியூர் டிராவல் இருக்கும். வேலை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பர்சனல் தேவைக்காக, அதுவும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப பண வரவுக்காக அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான தேவைகளுக்கான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். என்ன மத்தியானத்துக்கு மேல எதிரிகள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. உங்க கூட இருந்து உங்களுடைய வார்த்தையை வச்சு உங்களுக்கு குழிபறிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல தெளிவை ஏற்படுத்திக்கிறது நல்லது. எந்த விஷயத்தை சொல்றதா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுங்க. ஷார்ட்டா சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் கேப்பை கிரியேட் பண்ணீங்கன்னா அதை வச்சு அவங்க கேம் பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல இருக்க வராரு. இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த கடன் உதவிகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. செலவுகளால் ஏற்பட்ட குழப்பங்களும் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கோ அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில ஏற்பட்ட சில தேவையற்ற செலவுகளால் ஏற்பட்ட பண பற்றாக்குறையை தீர்க்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு யார் மூலமாவது உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமும் ஏற்படும். திருமண வயதினருக்கு உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு உகந்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மொத்தத்துல சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய
வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வியாபாரத்துல முதலீடு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதுவும் நீங்க லேண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றீங்க, அதாவது ரியல் எஸ்டேட் பண்றீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றீங்க, இல்லை ஏதாவது குவாரி மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் முதலீடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக எதிர்கால திட்டங்களை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் இருந்த தடைகள் விலகும். மனசுல தைரியத்தோட செயல்படுவீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், புதிய நண்பர்கள் அமைவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளில் இருந்த தடைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரிவுகள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று உங்களுடைய 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் நட்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களில் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளை பற்றிய எதிர்கால கவலைகள் விலகுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய புத்துணர்ச்சியான செயல்பாடுகள் மூலமாக குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். சுயமுயற்சியின் மூலமாக எதிரிகளிடமிருந்து கூட உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்மறையாக செயல்படக்கூடிய நபர்களிடமிருந்து உங்களுக்கு விலக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நட்பு பாராட்டுவீர்கள். உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை உருவாக்கி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பா உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து அதன் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க உங்களை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த பெருமைக்கு சவுக்கடி விழற மாதிரி சில பேர் தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பாங்க. அவர்களிடம் உங்களுடைய வேற்று முகத்தை காட்டாமல் இருப்பது நல்லது. நீங்க அவங்க கிட்ட முகத்தை காட்டி பேசுறது, அவங்க கிட்ட எடுத்தறிஞ்சு பேசுறதெல்லாம் தவிர்த்தீங்களாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். கன்னி ராசி, அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய படிப்பிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. தாய் வழியில் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மனோநிலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய உதவியின் மூலமாக உங்களுடைய எதிர்கால வேலை சார்ந்த விஷயங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு சொத்து சம்பந்தமான குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீடு சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்பட்டு அதன் மூலமாக வியாபார அனுகூலம் மட்டுமல்லாமல் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் தன வரவு அதிகரிக்கிறதுக்கும் வியாபார லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி,
இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்து தடைகள் விலகுவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக தாயாருடன் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு, அதாவது சின்ன வயசு ஒரு 25 வயசு 30 வயசில் திருமணமாகி ஏதோ ஒரு ரீசனால் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இன்றைக்கி அம்மா அப்பாவை போய் பார்க்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேலே வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காமல் இருந்த சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு பிஎஃப்லேருந்து வர வேண்டிய அமௌண்ட், கிராஜுவேட்டி அமௌண்ட் ஏதாவது பாக்கி இருக்குது, இல்லை இன்க்ரிமெண்ட் போட்டு அந்த இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்குன்னா அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இடமாற்றத்தின் காரணமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் அல்லது செலவுகள் குறைவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் சந்திப்பு நிகழும். உடன்பிறப்புகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுடன் நட்பு பாராட்டி இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அவங்க கூட உங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே வேலைப்பளு அதிகரிக்கும். உறவுகளின் வருகை காரணமாக வேலைப்பளு அதிகரிக்கும். விருச்சிக ராசி இன்று பிற்பகல் 2:27 வரை 2ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்ணி வச்சுருந்தீங்க, அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டேருந்து பணம் வராதுன்னு நினச்சா கூட இன்றைக்கி அந்த பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட பிணக்குகள் விலகும் சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அந்த நபர்களிடமிருந்தே உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இன்னிலிருந்து ஒரு புதிய பொறுப்பு ஜாஸ்தியாகும். இதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், பணம் வராததுனால வரக்கூடிய மன உளைச்சல், திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக தன பிராப்தி ஏற்படும். அதாவது கொஞ்ச நஞ்ச அமௌண்ட் இல்லை, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சா என்ன பணம் வரணுமோ அந்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள் அல்லது அலைச்சல்கள் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசி இன்று அடுத்தவங்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவதன் மூலமாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக சில முக்கிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வேலை சம்பந்தமாக இடமாற்றத்திற்காக முயற்சி எடுத்தவங்களுக்கு, பதவி உயர்வுக்காக முயற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ ஆர் கோயிங் டு மேக் அ பாசிட்டிவ் வின் இன் யுவர் லைஃப். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பெரிய வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மதியம் 2:27 நிமிடங்களுக்கு மேல சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு எதிரிகளை கூட சமயோஜிதமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அவர்களிடம் சமயோஜித வார்த்தைகளை பயன்படுத்தி அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல நீங்க எதிர்பார்த்த பண வரவு ஏற்படும். பகல் வேளையில பிஃபோர் 2 PM உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தார், குறிப்பா மூத்த சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அவர்கள் மூலமாக உங்களுடைய குழந்தைகள், வியாபாரம் போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியடையும். அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடைய உடம்பு ரீதியான மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். பிற்பகலுக்கு மேல குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும், குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும், குடும்பத்துல உங்க கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு ரீதியான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பாராட்டுவார்கள். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பா இந்த உங்க வேலை சம்பந்தமா ஏதாவது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கோர்ட்டு கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மகர ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 2:27 ராசிக்குள்ள வராரு. அது வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடனுக்கு உண்டான முயற்சிகள்ல நீங்க கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், குறிப்பா உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள்ல, உங்களுடைய இடுப்பு பகுதியில, பின்னிடுப்பு பகுதியில இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுனால உடம்பு ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மதியத்துக்கு மேல தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார முயற்சி வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், குறிப்பா மாமியார், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார், அவருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும். இத்தனை நாளா உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தவங்க இப்போ மாமியார் மெச்சிய மருமகளாக உங்களை பற்றி பாராட்டுவார்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல அல்லது பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற தெளிவான நாள். உங்க பேர்ல சொல்லப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கும்பராசி. லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல நீங்க சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்கள், செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்துல மத்தியானம் 2 மணி வரைக்கும் எல்லா விதமான முயற்சியும் வெற்றியை தரும். மத்தியானம் 2 மணிக்கு மேல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. அந்த செலவுகள் கடனை அதிகப்படுத்துமே அன்றி அதனால உங்களுக்கு லாபம் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க, ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு மதியத்துக்கு மேல ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் வேளையில குரு பார்வையில சந்திரன் இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா சந்திரன் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் 6ஆம் இடத்து அதிபதி மத்தியானத்துக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். மனசுல ஒரு தேவையில்லாத எரிச்சல் தன்மை ஏற்படும். அடுத்தவங்க கிட்ட மூஞ்சியை காமிப்பீங்க, கோபத்துல பேசுவீங்க. இதனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
அடுத்தவங்க கிட்ட கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 10 பேர் இதற்கு யாரையாவது மட்டம் தட்டி பேசுறீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு 10 பேர் இதற்கு அவமானப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேல நீங்க காத்தாலேருந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. மத்தியானத்துக்கு மேல அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு அனாவசியமான இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பண வரவில் தொய்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதாவது ஏதோ ஒரு விஷயம் பணம் நஷ்டமாகறதுக்கு உண்டான சூழ்நிலை. கட்டின பணத்தையே திருப்பி கட்ட சொல்லுவாங்க, நீங்க வாங்கின லோன் வாங்கி நடத்தல, அதனால உங்களுக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிர்மறை செயல்பாடுகளால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அரசு அதிகாரிகள் உங்களை நெருக்கி பணத்தை வாங்கிட்டு போவாங்க, அதனால உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்துல மரியாதை, நட்புகளுக்குள் மரியாதை, உறவுகளுக்குள் ஒற்றுமைத்தன்மைன்னு ஏகப்பட்ட சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுவதன் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த பதற்றமான சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க, அடுத்தவங்களுக்கு பேச்சு சம்பந்தமா ஏதாவது அறிவுரை சொல்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளே உங்களை பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை கூப்பிட்டு 4 பேர் எழுதில உங்களை கூப்பிட்டு மரியாதை பண்ணுவாங்க. புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் எதிரிகளே உங்களை பாராட்டி மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.